சாப்பிடணும். உங்க ஹெல்த்த நீங்க பெட்டர் ஆக்கணுங்கிற மாரி. அவரு அந்த ஃபுட்ட ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, அவரு சாப்பிடவே மாட்றாரு. தூக்கி எறியுறாரு. இது என்ன இதெல்லாம் இதெல்லாம் ஒரு ஃபுட்டா? நான் ஒரு சீஃப் செஃப் ஃபால். எனக்கு இதெல்லாம் ஒரு ஃபுட்டே கிடையாது. இதெல்லாம் குப்பை அப்படிங்கிற மாரி தட்டி தூக்கி எறியுறாரு. நம்ம ஹீரோயின் அவங்க வீட்ல அவங்களோட ஃபேமிலி ஃபேவரைட்டான கிரை பேபி நூடுல்ஸ் அந்த நூடுல்ஸ செஞ்சுட்டு வந்து செஃப் பால்ட்ட தராங்க. நம்ம ஹீரோயின் வந்து அந்த நூடுல்ஸ் பத்தி என்ன சொல்றாங்கன்னா, இந்த நூடுல்ஸ் வந்து எங்க கிராம்ல வந்து எங்க கிராண்ட்மாவோட ரெசிபி. எங்க அப்பா எப்பயுமே சின்ன வயசா இருக்கும்போது அழுதுகிட்டே இருப்பாராம். அவர் அழுக நிறுத்ததுக்காக எங்க கிராமம் என்னென்னவோ செஞ்சு போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த நூடுல்ஸ அவங்க செஞ்சாங்க. இந்த நூடுல்ஸ் மேட் வித் லவ் ஒரு அன்பால செய்யப்பட்ட நூடுல்ஸ். இந்த நூடுல்ஸ்ல ஒரு அன்பு இருக்குங்கிற மாரி சொல்றாங்க. அவரு நம்ம செஃப் பால் அந்த இத சாப்பிட்டு பார்த்துட்டு, இதுல ஜஸ்ட் ஒரு மைசூர் பேஸ்ட் அண்ட் எக்ஸ்ட்ரா சாஸ் மட்டும் தான் இருக்கு. இதுல லவ் எதுவுமே கிடையாது. இப்போ ஏழ்மையா இருக்கிறவங்க இந்த மாரி வந்து ஒரு சென்டிமெண்டல் காரணம்லாம் சொல்லுவாங்க. அவங்க ஏழ்மையிலே ஸ்டக் ஆயிட்டே இருக்கிறதுனால, அப்படிங்கிற மாரி அவங்க சொல்றாங்க. ஸோ அந்த மாரி செஃப் பால் வந்து ஒரு நல்ல ஒரு செஃப்பா இருக்கணும் அப்டின்னா வந்து லவ் பத்தாது. லவ்ங்கிற காரணம் வந்து பத்தாது. நல்ல செஃப்பா இருக்கிறதுக்குங்கிற மாரி சொல்றாங்க. நம்ப ஹீரோ என்ன கேட்கறாங்க அப்டின்னா, அப்ப நீங்க ஏன் செஃப்பா மாறுனீங்க? உங்களுடைய காரணம் என்ன? உங்களோட மோட்டிவேஷன் என்ன? நல்ல செஃப் ஆவறதுக்கு? அப்படிங்கிற மாரி காரணம் கேட்கறாங்க. நம்ப நம்ப செஃப் பால் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவருடைய சின்ன வயசு ஸ்டோரிய. சேர் ஆஃப் கேவியார்ங்கிற அந்த ஒரு கதைய. நம்ப செஃப் சின்ன வயசுல இருக்கும்போது, அவங்க அம்மா வந்து ஒரு பணக்கார வீட்ல வேல பார்த்துருக்காங்க. ஸோ அந்த மாரி டைம்ல அவரு வந்து எப்பயுமே அந்த பணக்காரங்க எப்படி வாழ்றாங்கறத பார்த்துட்டே இருப்பாராம். அது முக்கியமா அந்த பணக்காரங்க எதெல்லாம் சாப்பிடுறாங்கங்கிற மாரி. ஸோ அந்த மாரி பணக்காரங்க வந்து எல்லாம் அங்க இருக்க ஃபுட் வந்து சேர் ஆஃப் கேவியார்ங்கிற ஐட்டத்த சாப்பிடுவாங்க. கேவியார்னா ஒரு லக்ஸூரியான ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஃபுட் ப்ராடக்ட். இது வந்து ஒரு எக்ல இருந்து தயாரிக்கிற ப்ராடக்ட். இது இந்த ஃபுட் ப்ராடக்ட்ட ஏழைங்களால அஃபோர்ட் பண்ணவே முடியாது. வாங்கவே முடியாது. அந்த மாரி ஃபுட் ஃபுட் ப்ராடக்ட். ஸோ அந்த ஃபுட் ப்ராடக்ட்ட நம்ப குழந்தையா இருக்க நம்ம செஃப் பாலுக்கும் சாப்பிடணுங்கிற மாரி ஆசையா இருக்கனால, ஒரு நாள் எடுத்து சாப்பிடுறதுக்காக எடுப்பாரு. அத பார்த்தோனே அங்க இருக்க பையன் அத கத்திருவான். பார்த்து கத்திருவான். கத்துனோனே அவரு கீழ போட்டு உடைச்சுருவாரு. உடைச்சோனே அங்க இருக்க பணக்காரங்க வந்து அவங்க அம்மாவ பயங்கரமா பிடிச்சு திட்டுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா கெஞ்சி கூத்தாடி அதுக்காக 2, 3 மாசம் பல மாசம் வந்து அந்த ஃபுட்டுக்கு அந்த ஒரு சேர் ஆஃப் கேவியர் ஒரு சாடியில இருந்த கேவியர் உடைஞ்சதுக்காக வேல பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை மு அந் அந்த இது முடிஞ்ச உடனே அந்த சேர் ஆஃப் கேவியர கிளீன் பண்ணணும். அந்த டைம்ல நம்ம செஃப் பால் வந்து எடுத்து அத சாப்பிட்டு பார்ப்பாராமா. சாப்பிட்டு பார்க்கும்போது சொல்றாரு, அவரு என்ன ஆச்சரியப்படுத்துச்சுன்னா, அந்த அந்த கேவியர்ங்கிறது இருக்கிறதுலே வொர்ஸ்ட் டேஸ்ட்டா இருந்துச்சாம். நல்லாவே இல்லையாமா. அன்னைக்கு தான் அவரு புரிஞ்சுக்கிட்டாராம். ஏழைங்க வந்து பசிக்காக சாப்பிடுறாங்க. பணக்காரங்க வந்து வெறும் பசிக்காக மட்டும் அவங்க சாப்பிடுறது கிடையாது. எப்ப அதிகமா அவங்கள்ட்ட இருக்குன்னு தோணும்போது, ஒரு ஸ்டேட்டஸ்க்காக, ஒரு அப்ரூவலுக்காக, ஒரு ஒரு பெரிய ஒரு அட்வென்ச்சர் ஃபீல் பண்றதுக்காக அவங்க வந்து சாப்பிடுறாங்க. ஸோ ஸோ அன்னைக்கு முடிவு பண்ணாராம், அவர் ஒரு பெரிய செஃப்பா மாறணும். ஸோ இந்த பணக்காரங்களே என்னோட ஃபுட்டுக்காக அவங்க ஏங்கணும். என் முன்னாடி மண்டியிடணும் ஃபுட்டுக்காக எனக்கு பசியில காத்திருக்கணும். அந்த மாரி செஃப்பா மாறணுங்கிற மாரி முடிவு பண்ணாரு. அதனால அதனால தான் நான் செஃப்பா மாறினேங்கிற மாரி சொல்றாரு. ஸோ இந்த சீன்லேருந்தே தெரிஞ்சுக்கலாம் நம்ம செஃப் பால் அவருமே